ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. நான் எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாம் முடிச்ச பிறகு படிக்கவே இல்லை, இன்னும் புக்கே தொடலை, சும்மா ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி பார்த்து மட்டுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி நான் எக்ஸாம் எழுத போனதில் மீட் பண்ண எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. ஒரு 4-5 வருஷமாக படிச்சுட்ருக்கவங்க கூட அந்த நிலமையில தான் இருக்காங்க. அப்படின்னு யோசிக்கும் பட்சத்தில் நம்ம மட்டும்தான் செல்லை நோண்டிகிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அந்த நிலமையில தான் இருக்கவங்க மட்டும் நல்லாவே தெரியுது. குரூப் 4 முடித்தோடனே எல்லாருக்குமே மனசில் ஒரு டிமோட்டிவ் ரொம்பவே வந்துட்டு, அந்த டிமோட்டிவெல்லாம் நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. ஏன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னொரு 55லேருந்து 60 நாளைக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த டெஸ்ட் எழுதுறது எதுக்காண்டினா கொஷின் டஃப்பாக தான் இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு தான் போகணும். கொஷின் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக குரூப் 1 கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கஷ்டத்தில் எப்படி மார்க் போடுறோம் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டெஸ்ட் எழுதுங்க.